வணக்கம் மக்களே, எல்லாத்துக்கும் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன், நீங்களும் நல்லா இருக்கணும். எல்லா உயிரினங்களும் நல்லா இருக்கணும். சிவபெருமான வேண்டிக்குவேன் எப்போவுமே. நான் சாமி கும்பிட்டாலும் அப்படி தான் கும்பிட்டுக்குவேன். சரி, இன்னைக்கு என்ன ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோ பார்க்கலாமா? என்னடா அப்படின்னு பார்க்காதீங்க. இந்த ஃபேஸ்புக்கில் சரி, நான் ஆல்ரெடி முதல்ல ஓப்பன் பண்ணி ஒரு 2000 பேர் அப்படி இருந்தாங்க. சரி, சும்மா ஒருத்தர் என்னங்க, இந்த இதில் எடுக்கிற வீடியோ அதுலேயும் போட்டு விடுங்க, அப்படியே போகட்டும் அப்படின்னாங்க. சரி அப்படின்ட்டு அதுலேயும் கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் ஷார்ட் வீடியோ அது ஏதோ போட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு ரெண்டு நாள் தான் ஆகுதுங்க, நேற்று இன்றைக்கி தான் அது போய் அதெல்லாம் செட்டிங்லாம் பார்த்து பண்ணி. அப்பா சாமி, டேய் பசங்க கிளவன் கிண்ணாரன் எங்கடா ஒரு ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஐயோ அப்பா, சத்தியமாக சொல்கிறேன். ஃபேஸ்புக்கில் லேடிஸ் போய் அமௌண்ட் எடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிபி வந்து செத்து போயிடுவாங்க. சத்தியமாக சொல்கிறேன், பிபி வந்துடும் முன்னாடி. கொஞ்சம் பிபி இருக்கிறவங்கள புட்டு 2-3 நாள் புட்டுருவாங்க. அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க. போனால் அப்படி ஒரு போகணும். அது ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நம்ம வராமல் பண்ணி வச்சுக்கலாம். அது இப்போ வராது, கொஞ்சம் லேட்டாகும். லேட்டானா நமக்கு ஒரு லிமிட் வந்துடணும். அதில் வந்ததுக்கப்புறம் அந்த இது ஆப்ஷன் இருக்கும், அப்போ வேணால் பண்ணிக்கலாம், வராமல் பண்ணிக்கலாம். எதுவுமே வராமல் இருக்கும். ஆனால் போட்டால் அறுத்து எடுக்கிறானுங்க, என்னால் சமாளிக்க முடியல. சும்மா அது பாட்டில் போய்கிட்டே இருக்குது. எத்தனைங்க நான் போட்டு இதில் போடுறது? எத்தனையும் நான் போடுவேன். பிளாக் பண்ணுற எத்தனையும் பிளாக் பண்ணணும். ஒன்று போனால் ஒன்று. டே தரதல் நாய்களை, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? வெக்கமான சூடு சொரணி இல்லை உங்கள் வீட்டில்? பொம்பளை இல்லை, அக்கா தங்கச்சிலாம் இல்லையா? ஏன் எல்லாத்தையும் இப்படி பண்ணணும்? டார்ச்சர் ஏன்டா பண்ணுறீங்க? பாவுட 5-10 ஏதோ பொண்ணுக்கு போய் சம்பாதிச்சிக்கலான்ட்டு ஒவ்வொருத்தரும் முடியாமல் இருப்பாங்க, ஹெல்த்து முடியாமல் இருப்பாங்க. அவங்களாம் போய் அதில் 10-5 வந்துன்னா ஏதோ ஒரு செலவுக்காகன்னு போகிறாங்க. ஏன்டா அவங்கள போய் உயிர் எடுக்கிறீங்க? சும்மா ஃபோன் மேலே ஃபோன் பண்ணி அவங்க டார்ச்சர் பண்ணி மென்டல் பண்ணி ஏன் இப்படி பண்ணுறீங்க? நான் ஒன்று சொல்லிட்டா, பொம்பளை பிள்ளைகளே ஆட்டும் யாராவது துன்புறுத்துனீங்கன்னு வச்சுக்கங்களேன், கடவுள் வந்து அதுக்கு தகுந்த தண்டனை கொடுப்பார் கண்டிப்பாக. தயவு செஞ்சு இது வந்து விளையாட்டுத்தனமாக நினச்சிக்காதீங்க. தயவு செஞ்சு சொல்கிற கேட்டுக்குங்க. பெண்களை வந்து துன்புறுத்தி அவங்கள அடையலாம். இந்த மாதிரிலாம் எப்படி நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க, அவங்க எங்கேயோ இருக்காங்க. என்னடா கமநாட்டி பசங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? வெக்கமான சூடு சொன்னீங்களா? மானங்கட்டு நாய்களா, ஏன்டா அப்படி திரிறீங்க? டேய், நாய் மிருகங்களாம் கூட பரவாயில்ல, கட்டுப்பாட்டில் இருக்குதுடா. அந்த இனப்பெருக்கத்துக்கு மட்டும்தான் அலையும். ஏன்டா இப்படி போகிறீங்க? இன்னைக்கு மண்டை வடிச்சிருச்சுடா. இதோட ஸ்டாப்படா. நான் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறேன், அப்படியே டெலிட் பண்ணிட்டேன். எனக்கு வேண்டாம் சாமி, இந்த இது வேண்டாம், நான் போடவும் இல்லை. இதில் எத்தனை காசு வந்தாலும் சரி நமக்கு வேண்டாம். என்ன அநியாயம் பண்ணுதுங்க? உங்களுக்கு மான சூடு சொன்ன கொஞ்சம் கூட இல்லையா? ஒயங்க எப்படா பெற்று வளர்த்துனாங்க? பெரிய வயசான கிழவனும் பண்ணுறானுங்க. உங்களுக்குலாம் அறிவு எங்கடா போச்சு? அந்த காலத்துலலாம் விவசாய வேலை செஞ்சுக்கிட்டா குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருந்தாங்க. நீங்கள் எல்லாமே சுச்சு தட்டுனால பறக்குது. அதனால சும்மா போட்டு தாக்குறீங்க. ஐயோ, வேண்டாடா சாமி. எனக்கு அந்த ஃபேஸ்புக்கும் வேண்டாம், நீங்களும் வேண்டாம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கும்பிடு. இதோட கடைசி வீடியோ போட்டு நான் கிளம்பி வேண்டாம் சாமி. இந்த மாதிரி ஒரு டார்ச்சர் எங்கேயுமே அனுபவிக்க முடியாது. மனசார சொல்கிறேன். இதிலெல்லாம் வந்து பணம் எடுக்கிறவங்க எப்படி எடுக்கிறாங்களோ அது எனக்கு தெரியாது. அது யூடியூப் பாட்ட ஒரு பெஸ்ட்டான ஒரு இது இல்லை. ஃபேஸ்புக்காரா, நீ ஏன்டா தரதலை பிடிச்சிடா? நீங்கள் அப்படி திரியாட்டுகள் எல்லாம் உன்னுடைய ஆளுகள்லாம் அப்படி தெரியுதுடா, தூக்கிட்டு சொம்பு தூக்கிட்டு தெரியுதுடா. மான் கட்டின நீயும் உன் சேனலும் ஏன்டா இப்படி கட்பாடு எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? அது ஒன்று இன்ஸ்டாகிராம் ஒன்றும் 2 நாறுது. சி இல்லை, இப்போ நான் இதெல்லாம் வரவே இல்லை. வீடியோ மட்டும் வெங்காயம் வேண்டாம், எனக்கு ஒன்றுமே வேண்டாம், விடு போகட்டும். நன்றி, வணக்கம், பாய், குட் பை எல்லாத்துக்கும். போங்க.